இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். சிவகாசி வெடியாலை கிடங்கு தீ விபத்தில் 8 பேர் பலியான விவகாரம். 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்தது காவல்துறை. 8 பேர் இறப்புக்கு காரணமான சிவகாசி வெடியாலை விபத்து குறித்து விசாரணை நடத்த அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழக அரசு நீர்நிலைகளை தூர்வாரும் வரை பருவமழை காத்திருக்குமா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. கரும்புக்கான நிலுவைத் தொகையை வழங்காவிட்டால் தீப ஒளி திருநாளில் வீடுகளில் கருப்பு கொடி. விவசாயிகள் அறிவிப்பு. தொடர்வண்டிகளில் வெடிப்பொருட்களை கொண்டு செல்ல தடை. சென்ட்ரல் தொடர்வண்டி நிலையத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. காரைக்குடி அருகே ஊர் கிணற்றில் கொட்டப்பட்ட வேதி கழிவுகள் நோய் பரவும் ஆபத்து என மக்கள் புகார். அரியலூர் அருகே போக்குவரத்து வசதி இல்லாததை கண்டித்து அரசு பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம். தேனி அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பாதிரியார் கர்ப்பமாக்கியதாக புகார். ஊக்கத்தொகையை உயர்த்த கோரி கோவில்பட்டியில் கிராமப்புற அஞ்சல் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். 2வது ஒருநாள் மட்டைப்பந்து போட்டி இந்திய அணிக்கு 243 ஓட்டங்கள் இலக்கு நிர்ணயித்தது நியூசிலாந்து. இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.